ஏய் உன்னதான் உன்னதான் என்ன பிரச்சனை என்ன ஆயிடுச்சு இப்போ சும்மாரே சும்மா நொய்யின்ட்டு ரீசெண்டா நான் கவனிச்சு பார்த்ததுல நான் சுத்தி இருக்கிற எல்லாருமே வாழ்க்கை மேல ஏதோ ஒரு வெறுப்போடையே சுத்திட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எதுக்குடா பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த வீடியோ பாட்டுக்கறே நிறைய பேர் இப்ப கூட உங்க மூஞ்சியை சுட்ட மாதிரி வச்சுக்கிட்டு தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன் கொஞ்சோண்டு சிரிச்சா என்ன ஆயிருவீங்க? சரியா ஐயோ சாமி வேற உம்முன்னு உட்காந்துக்கிற உங்களை கொஞ்சோண்டு சிரிக்க வைக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஹோல்சம் வீடியோஸ் ஆன் இன்டர்நெட். ஜஸ்ட் டேக் மீ அஸ் a friend who shares you memes on Instagram. ஆரம்பிக்கலாங்களா? ஒரு பொண்ணு வந்துட்டு வெளியே இருக்கு. அப்ப அவங்க அப்பா கால் பண்றாங்க. அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு நான் வந்துட்டு வெளியே இருக்கேன், மார்க்கெட்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பொண்ணு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா அவங்க அப்பா அதை நம்பல. ஏன்னா மார்க்கெட்னா நிறைய சவுண்டா இருக்கும் அல்லவா, இங்க அமைதியா இருந்துச்சு. சோ அவங்க சுத்தி இருக்கிற ரேண்டமான பீப்புள், யாருன்னே தெரியாத பீப்புள் இந்த பொண்ணுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. यहीं खड़ी हूँ, सब लोग सब्जियाँ ले रहे हैं। पापा I'm here, trust me. I'm in सब्जी मंडी. ये आलू ले, भिंडी ले, लौकी ले, घिया ले, तोरी ले, अरबी ले। सब लोग सब्जियाँ खरीद रहे हैं यहाँ पे। ये प्याज फ्रेश है ना? प्याज फ्रेश है, प्याज ले, प्याज ले। और आलू फ्रेश है? आलू फ्रेश है, आलू ले। मैं भी ले रही हूँ, मैं भी सब्जियाँ खरीद रही हूँ। ये आलू ले, भिंडी ले, लौकी ले, घिया ले, गोभी ले। अभी आ जाऊंगी मैं। धनिया भी दोगे? பாக்குற காசுக்கு மேல கூடாடா கொய்யா. We need more people like this guy. I told the witch doctor I was in love with you. I told the witch doctor I was in love with you. ஃபர்ஸ்ட் நீங்க பாக்கும்போது என்னடா பண்ணி இந்த பாப்பான்னு தான் தோணும். Wait for it. The witch doctor I was in love with you. And then the witch doctor he told me what you do. He told me ooh ee ooh ah ah sing sing walla walla bim bim. ஆஸ்கார வர்க்குள்ள ஜம்ப். என் பையன் அசல் வேலை செய்வதான். இல்ல படம் வந்து நிஜமா அவரு ரஞ்சித் அண்ணன் பண்ணணும்னு நினைச்சது வந்து அவரு இங்க கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது எங்க அம்மா கூட எங்க அம்மா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவங்க வந்து படம் பார்த்துட்டு அவங்க எல்லா இடத்துலயுமே சிரிச்சிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா இந்த படத்துல நம்ம படம் Kings, you have to win. உங்க அம்மா முகத்துல இந்த சிரிப்பு பாக்குறதுக்காக வச்சு you have to win. We have to win. ஜெயிச்சிருடா, உன்னை நம்பி இருக்கோம்டா, ஜெயிச்சிருடா. என் பையன் அசல் வேலை செய்வதான். கேர்ள்ஸ், பசங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க. Meanwhile boys, joga pra trás, posta encosta. Posta encosta. DJ do baile te sarra piroca. DJ do baile te sarra. bro didn't even hesitated for a second. Joga pra trás, He started celebrating. தோனி சொன்ன அடுத்த செகண்ட் ரிவ்யூ எடுத்துட்டு செலிப்ரேட்டே பண்ண ஆரம்பிச்சாப்ல. எனக்கு லைஃப்ல எல்லாமே நீதான் மச்சி. லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட், உன் பின்னாடி வந்துனே இருப்பேன். சீரியஸா ஃப்ரெண்ட்ஸ், டோரேமான் வந்துட்டு என் சைல்ட்ஹுட்டோட ஒரு பெரிய ஸ்பேஸை பிடிச்சி வச்சிருக்குது. சில நாளெல்லாம் காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் டிஸ்னி இங்கிலீஷ் சேனல் இருந்து மாத்தவே மாட்டேன். அந்த ஒரே ஒரு கார்ட்டூன்ல தான் என் வாழ்க்கையே ஓடிட்டு இருந்துச்சு. எத்தனையோ கார்ட்டூன்ஸ் இருக்கும்போது இந்த டோரேமான் மட்டும் ஏன் எனக்கு அவ்வளவு பிடிச்சதுன்னு சுத்தமா ஐடியா இல்லை. பட் தி பெஸ்ட் பீரியட். இந்த ட்ரெண்ட் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்த ஒன் ஆஃப் த கியூட்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னதுன்னா பேக் கேமரா போட்டு யாராச்சும் ஒருத்தர் கிட்ட கொடுத்துட்டு முன்னாடி கிறுக்குத்தனமா டான்ஸ் ஆடுறது. அதுக்கு வந்துட்டு பின்னாடி இருக்கிறவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாம ரெக்கார்ட் பண்றது. அதுல ஒரு வீடியோ கூட ரொம்ப காமெடியா இருக்கும். உனக்கு ஆடவும் தெரியல, சும்மா உட்காரானா உட்காரவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பாப்பா பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
paura. Ho sempre avuto paura. Stai tranquillo, quello che dico io alzo il piede, alzo il piede. Don't worry guys, there's still hope for humanity. Cute, cute. Where is my soulmate friend? Your soulmate engada? Your soulmate engata kurra dey. இதெல்லாம் பார்த்தா யாருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆசை வராது. கிட்ஸ் லவ் உனக்கு வர்றது காஜ். ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு நல்லா இருக்கும். அந்த பிளாக்ஸை தாண்டி குதிக்கிறதா கேமு. அந்த பையனும் 2-3 டைம் ட்ரை பண்ணி பார்ப்பான், பட் அவனால குதிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அவனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவனை மோட்டிவேட் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் போய் அதை தாண்டிடுவான். யூ கேன் ஃபீல் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் ஏதாச்சும் ஒன்று பண்ணும்போது உங்களோட குட்டியோண்டு மோட்டிவேஷன் அவனுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணதுன்னு இதுல இருந்து தெரியுதா? எல்லாரும் ஆளுக்கு ஒரு லைக்கை போடுங்க. கோச்சுக்கிட்டு நீ நடந்து மொச்சுக்கிட்டு நான் கடந்து நாள் உன்னை கொஞ்சம் பேச விட்டு தென்தரட்டி சேர்த்து வச்சு நாளா. இந்த வீடியோ நல்லா வைரலா போயிட்டு இருந்துச்சு. உங்களை நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாக்குறக்கே நல்லா இருக்குது இல்ல ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு மூவிஸ்ல வர ரொமான்டிக் சீன்ஸை விட இது நல்லாவே இருக்கு. தாத்தா எந்திரிச்சிட்டு பாட்டி ஆட கூப்பிடுறாங்க, பட் பாட்டி வரல. பட் யூ நோ வாட், தாத்தா சார் ரிசார்ட். தாத்தா சூப்பர் தாத்தா நீனு, நான் மட்டும் என்ன சும்மாவா அப்படிங்கிறாங்க பாட்டி. ஐ மீன் ஒய் நம்ம ஊர் பீப்புள் வந்துட்டு இவ்வளவு சில்லா இவ்வளவு ஜாலியா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தமா இருக்குது. நிஜமான கூஸ்பம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் பார்த்துட்டு இந்த சீன் அழுகாதவ ஒரு மனுஷனே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஜிவி பிரகாஷ் மியூசிக், விக்ரம் ஆக்டிங், அந்த குட்டி பாப்பா கூட எவ்வளவு அழகா நடிச்சிருக்குது. இப்ப பெரிய பாப்பா ஆயிடுச்சு, அது வேற விஷயம். కన్ను కొడితే ప్లే బాయ్ చెయ్యి పడితే ఒళ్ళంతా సిక్స్ అయింది, గుండెల్లో ఫిక్స్ అయ్యి எனக்கு கத்த முடியல, தொண்டை கீஞ்சிச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ப்ரோ. God, if you love me, give me a sign. எனக்கு
பெரிய அளவுல கடவுள் நம்பிக்கை எல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலும் டேட் சொன்ன ஒரு கோட்டோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு gift கொடுக்குறீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்ச். நீங்க அந்த வாட்ச் உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்துறீங்க. ஒரு வருஷம் போகுது. அதுக்கப்புறமா நீங்க அந்த வாட்சை பாக்குறீங்க. பார்க்கும்போது அந்த வாட்ச் எந்த அழுக்கும் இல்லாம கிளீனா இருக்குது, நிறைய ஸ்கிராச்சஸ் எல்லாம் இல்லாம பார்க்கவே ஒரு மாதிரி நீட்டா இருக்குது. அதை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க? பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட் நம்ம கொடுத்த கிஃப்ட்டை வேல்யூ பண்ணி பத்திரமா வச்சிருக்கான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு நினைப்பீங்க. இன்னும் உனக்கு நிறைய gift கொடுக்கலாம்னு உங்களுக்கே தோணும். அதே ஒரு வருஷம் கழிச்சு அந்த வாட்சை நீங்க பாக்குறீங்க, ஃபுல்லா ஸ்கிராச் ஆகி அழுக்கு பிடிச்சி கிடக்குது. அதை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உள்ளுக்குள்ள வெறியாகும் இல்லை. அப்போ கடவுளோட நிலைமை யோசிச்சு பாருங்க. கடவுள் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யறாருன்னு வைங்க, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தூக்கி உங்க கையில கொடுக்குறாருன்னு வைங்க. அதை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்னு சொல்லி நினைப்பாரு. அதை விட்டுட்டு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் தள்ளி விட்டுட்டு எவன் கூடயும் பேசாம சும்மா படுத்துட்டு சாப்பிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், காடு வெறியாயிட்டு உங்களுக்கு எந்த வரமும் கொடுக்க மாட்டாரு. நான் கரெக்டா அந்த கோட் சொன்னேன்னு தெரியல, பட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூ ஹாவ் சம்திங் கால் லைஃப். Make use of it and enjoy it to the fullest. Take care. கோச்சுக்கிட்டு நீ நடந்தா மொச்சுக்கிட்டு நான் கடந்து நாளாச்சு தேம்பாவனி.